கொஞ்ச நாளாவே இந்த அம்மாவுடைய ஃபோனுக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்ப அவரு கேட்குறாரு, "என்ன உனக்கு கால் வருது?" அப்படின்னு. சரி, ஃபோனெல்லாம் வேணாம். யார் பேசுறதுனாலும் என்னுடைய ஃபோன்ல பேச சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. "நீ எப்படி இத சொல்லலாம்?" அப்படின்னு. "நான் சொல்லாம யார் சொல்ல முடியும்? யாரு என்னன்னு சொல்லு" அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இவளு திடீர்னு ஒரு நாள் ஒரு செல்ஃபோன் ஒண்ணு கையில வச்சிருக்கா. ம். அப்புறம் எப்படி வாங்கினேங்கிறதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்கிட்ட என்ன காசே இல்லையா? நான் வளையல வித்து கூட வாங்குவேன். என்ன வேணா பண்ணுவேன். இவ என்ன பேசுவா நீங்க சொல்லுங்க? 3 குழந்தைகள், 2வது கல்யாணம். இந்த கல்யாணம் சக்சஸ் ஆகணும்னு நெனைக்கிறாப்புல. அப்புறம் பார்த்தாக்கா, அடிக்கடி ஒரு நம்பர்ல இருந்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் வருது. இப்ப சொன்னேன், இவர் அந்த நம்பர பார்த்துட்டாரு ஒரு நாளு. அந்த நம்பர எடுத்துட்டு போய் இது யாரோட நம்பர்ன்னு கண்டுபிடிக்கும்போது, அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கவுன்சிலர் ஒருத்தர், முன்னாள் கவுன்சிலர் அவரு. ம், ம். அவருடைய பேர் இருக்கு. அப்ப அவர்கிட்ட அடிக்கடி பேச ஆரம்பிச்சுட்டு, இவர் கண்டிக்கிறார். "இதெல்லாம் தப்பு. நீ பண்ணாத. தேவையில்லாத யாரையும் உள்ள விடாத." எப்படியும் கவுன்சிலருங்கிறவரு ஏதாவது கட்சி சார்பா தான் இங்க இருந்திருக்கணும். அதுவும் முன்னாள் கவுன்சிலரா இருந்தாலும் அவரும் ஒரு கட்சி சார்பில தானே நின்னு இருப்பாரு. அதனால இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம ஒரு குடும்பமா வாழ்றதுக்கு வந்திருக்கோம். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா நம்ம சரி பண்ணிக்கலாம். பசங்களும் சொல்றாங்க நாங்க பாட்டி வீட்ல இருக்கிறோம்னு. ஆனாலும் எனக்கு வந்து குழந்தைகளோட இருக்கணும்னு ஆசை. அதனால தான் நான் இங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா கொஞ்சமா மாறி போயிடுது. இன்னும் கொஞ்சமா மாறி போயிடுது. அடிக்கடி வெளிய போகுது. அப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பார்க்குறவங்க, "ஆமா அந்த பழைய கவுன்சிலர் ஒருத்தன் இருந்தானேப்பா, அவனும் உங்க மனைவியும் தான் 2 பேரும் அங்க போயிட்டு இருந்தாங்க." அப்படின்னு வந்து சொல்றாங்க. ம். அப்புறம் கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு. புதுசு புதுசா துணி வருது அவளுக்கு. ஒரு சாரி. அதெல்லாம் வந்த உடனேயே இவனுக்கு ரொம்பவுமே சகிக்க முடியல. "இங்க பாரு, உனக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன். எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் லேசா இப்ப கொஞ்சம் குறைஞ்சு தான் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து உனக்கு என்ன வேணாலும் செஞ்சு தரேன். நீ யார்கிட்டயும் எதையும் வாங்க வேண்டியதில்ல. நீ பாத்தியா? நீ பாத்தியா நான் வாங்கினத? யார்ட்டயாவது நான் வாங்கினேனா?" அப்படின்னு அந்த பொண்ணு எடுத்த உடனே எகிறி அடிக்குது. அப்போ இவனால அது சகிக்க முடியல. அப்போ இவன் சொல்லிடுறான், "அந்த ஆள் இங்க வரக்கூடாது" அப்படின்னு. "எப்போ வந்தான் அவன்?" அப்படின்னு. அவளுக்கே தெரியல. இவர் ஒரு இது கேமரா ஒண்ணு செட்டப் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஓஹோ! அந்த காலத்துலலாம் இது கிடையாது. 2009ல வீட்ல கேமரா வைக்கிறதெல்லாம் கிடையாது. ம். பட் எப்பவோ அந்த பொண்ணு வெளிய போயிருந்தபோது தெரியாம ஒரு கேமரா மட்டும் செட்டிங் வச்சிருந்திருக்காரு. ஓ! அப்போ அந்த மாதிரி அந்த எக்ஸ் இருக்காரே, எக்ஸ் கவுன்சிலர் அவர் வந்து வந்துட்டு போயிருக்காருன்னு தெரியுது.